மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். அதாவது மதுரை வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவம் மே 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக மதுரையில் சித்திரை திருவிழா களைகட்டி வருகிறது. அதாவது கொடியேற்றத்துடன் தொடங்கிய அந்த சித்திரை திருவிழாவானது தற்பொழுது நடைபெறுகிறது. இன்று மாலை இரவு பட்டாபிஷேகம், அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் அரசியாக முடிசூட்டக்கூடிய அந்த பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து வருகிற 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இந்த திருக்கல்யாணம் நடைபெற உள்ளதை தொடர்ந்து அன்று அதிகாலை 4 மணிக்கே பக்தர்கள் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கூடி விடுவார்கள். காலை 7:30 மணிக்கு மேல் அந்த திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. திருக்கல்யாணம் முடிந்த மறுநாள், அதாவது 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். தேரோட்டம் என்பது 2 தேர்கள். முதல் தேரில் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரரும் பெரிய தேரில் எழுந்தருள்வார்கள். அதுக்கடுத்து சிறிய தேரில் அம்மன் எழுந்தருள்வார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து மாசி வீதிகளில் வலம் வருவார்கள். அரகர சிவசிவா என்ற கோஷத்துடன் சிவனடியார்கள் பஞ்ச வாத்தியம் முழங்க அந்த தேரோட்டம் பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பாக நிகழ்ச்சியாக 29ஆம் தேதி மதுரைக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலையில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மதுரை அழகர் கோயில் அடிவாரத்தில் இருந்து மாலை 6 மணி அளவில் கிளம்புவாரு. அப்ப அந்த தங்க குதிரை வாகனத்தில் அவர் கிளம்பி அவர் அந்த சுந்தரராஜா பெருமாள் அந்த கள்ளழகர் வேடம் புரிந்து குத்திட்டி வேல்கொம்பு உள்ளிட்ட அந்த ஆயுதங்களுடன் அவர் அந்த வேடம் பூண்டு அவர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அழகர் கோயில் அடிவாரத்தில் இருந்து அழகருக்கு அந்த பயங்கர கரகோஷத்துடன் அழகர் அங்க கிளம்பி வருவாரு. தொடர்ந்து அந்த கிளம்பி செல்லும் வரை 500 மண்டகப்படிகள் உள்ளது. ஒவ்வொரு மண்டபப்படியாக எழுந்தருள்வார். அந்த 29ஆம் தேதி வரும்போது 30ஆம் தேதி காலை பாத்தீங்கன்னா எதிர் சபை நடைபெறும். அதைத் தொடர்ந்து 30ஆம் தேதி இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் திருமஞ்சனமாகி அங்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை கள்ளழகர் அணிந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அவர் பாத்தீங்கன்னா அந்த 10 லட்சம் பக்தர்கள் இருப்பாங்க. அதாவது தல்லாகுளம் பெருமாள் கோவில் இருந்து இந்த அழகர் கரை வரை இருபுறமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகரை வரவேற்பாங்க. அந்த அழகரை அந்த ஒரு அபரஞ்சிதா என்ற தங்கத்தாலான அந்த அழகர் திருக்கோலத்தை பார்த்தவுடன் பக்தர்கள் மெய்மறந்து அழகரை தரிசிப்பார்கள். பெண்கள் சர்க்கரை நிரப்பிய அந்த ஒரு சின்ன ஒரு செம்பில் தீபாராதனை காட்டி வழிபடுவார்கள். ஒவ்வொரு பக்தரும் தங்கால் இயன்ற அன்னதானம், நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கி தங்களுடைய அழகர்களுக்கு நேர்ச்சை செலுத்துவார்கள். அந்த நிகழ்வானது மே 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு அழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். அந்த ஒரு சில வினாடிகளை காண்பதற்காக 10 லட்சம் பக்தர்கள் இந்த தல்லாகுளத்தில் இருந்து வைகை ஆற்றில் குவிந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வைகை ஆற்றில் தண்ணி இன்னும் வந்துகிட்டு இருக்கு. வந்த உடனே அந்த வாராறு அழகர் வாராறு அப்படின்னு பாட்டை போட்ட உடனே அந்த அழகர் உள்ள இறங்கும் போது பாத்தீங்கன்னா வைகை ஆற்று தண்ணியை அடிச்சு அந்த அழகரை உற்சாகமாக வரவேற்று அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு உற்சாகமா இருக்கும். அந்த அழகரை பார்த்தாலே அந்த பக்தர் பரவசம் அடைஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு அந்த நிகழ்வு பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. சைவ வைணவத்தின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக இது நடந்து வருகிறது. அப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த வேடமணிந்த பக்தர்கள், கருப்பசாமி உள்ளிட்ட வேடமணிந்த பக்தர்கள் ஆட்டுப்பையில் தண்ணீர் நிரப்பி அவங்க அந்த அழகரை குளிர்ப்பதற்காக தண்ணீரை அழகரை விக்கிரகம் மீது பீச்சி அடிப்பார்கள். எனவே அது போன்ற ஒரு பாரம்பரியமான நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வானது தமிழ் சங்கம், அதாவது சங்கம் வளர்த்த காலத்திலிருந்தே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது. எனவே இந்த கலாச்சார நகரமான
அகரமான இந்த பழமையான இந்த மதுரை மாநகரில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பாரம்பரியமான ஆன்மீக நிலவு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் அனைவரும் வந்து இந்த அழகரை வரவேற்று தங்களால் இயன்ற அன்னதானங்களை நீர்முறை வழங்கி ஒரு சமய நல்லிணக்க நிகழ்வாக இது நடைபெறும் என்பது ஒரு சிறப்பான தகவலாகும். எனவே வந்து அந்த 10 லட்சம் பக்தர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த திருவிழாவை ஒழுங்குபடுத்துவதற்காக மதுரை மாநகர் காவல் ஆணையர் அபிஷேக் தலைமையில் வந்து 7500 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இங்க வந்து அந்த நிகழ்வுல வந்து இந்த அழகர் வந்து வைகை ஆற்றுல இறங்கின பிறகு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் வந்து 3 முறை வலம் வந்து வருவாரு. அந்த ஒரு நிகழ்வு நடைபெறும். தொடர்ந்து வந்து அழகர் வந்து அந்த வண்டியூரை நோக்கி பயணப்படுவார். அங்க வந்து அந்த ஒவ்வொரு பகுதியிலும் வந்து அந்த அழகர் செல்வதற்கு இரவிலிருந்தே இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வேடமணிந்த பக்தர்களுடைய அந்த ஆட்டம் பாட்டம் கரவொலி அந்த இசை முழக்கம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த தூங்கா நகரம் என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கு முதல் நாள் இருந்து அடுத்த நாள் வரை கள்ளழகர் வந்து திரும்பி செல்லும் வரை வந்து மதுரை நகரை விழாக்கோலம் பூண்டிருக்கும். அந்த தேர்தல் திருவிழாவோடு மதுரையில் வந்து சித்திரை திருவிழாவும் களைகட்டி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.